பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லை பாதுகாப்பு படையில் கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி ஸ்போர்ட்ஸ் கோடா அடிப்படையில் வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இது நான் கெஜெட்டட் குரூப் சி போஸ்டிங் தான். நான் கெஜெட்டட் குரூப் சி போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் ஒரு பர்மனன்ட் வேக்கண்ட், டெம்பரரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் ஒரு 241 வேக்கண்ட் இருக்குது. அது ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. என்னென்ன கேமிங் இருக்குது, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எல்லாமே நான் தெளிவாக ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் எஃபெக்ட் ஃப்ரம், அதாவது அந்த தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 25th ஜூலைலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் August 20க்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ வேக்கன்சி 241 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கேமிங், கிட்டத்தட்ட ஒரு 30 கேமிங் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஆண்கள் பெண்களுக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, டோட்டல் வேக்கண்ட் என்ன, கிராண்ட் டோட்டல் வேக்கண்ட் என்ன, எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த பாக்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர்ச்சரி, அத்லெட்டிக், பேட்மிண்டன், பாஸ்கெட்பால், பாக்ஸிங், கிராஸ் கண்ட்ரி, சைக்கிளிங், டைவிங், ஈக்வஸ்ட்ரியன், ஃபென்சிங், ஃபுட்பால், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஹேண்ட்பால், ஹாக்கி, ஜூடோ, கராத்தே, கேனோயிங், ரோவிங், ஷூட்டிங், ஸ்விம்மிங், டேபிள் டென்னிஸ், வாலிபால், வாட்டர் போலோ, இந்த மாதிரி ஒரு 30 கேமிங் இருக்குது. சரிங்களா? வெயிட் லிஃப்டிங், விரிஸ்லிங் ஆல்சோ இருக்குது. கபடியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆண்கள் பெண்களுக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கேமிங்கில் அப்ளை பண்ணுறீங்களோ அதில் உங்கள் கேட்டகிரிக்கு வேக்கண்ட் இருக்கா, உங்கள் கேட்டகிரிக்கு வேக்கண்ட் இருக்கா அப்படின்னா, இப்போ நீங்கள் மேல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கேமிங்கில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஈவெண்ட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இதுதான், rectt.bsf.government.in. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. இது நோட்டிஃபிகேஷன் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி அண்டர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா 7th பே கமிஷன் லெவல் 3 பிரகாரம் உங்களுக்கு சேலரி 21,000லேருந்து 69 இருக்கும். பேசிக் 21,000 ப்ளஸ் உங்களுக்கு அதர் அலவன்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பாருங்கள். 18லேருந்து 23க்குள்ளே இருந்து அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணி அந்த ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி, அது என்ன ப்ரோ ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் லெவலில் அந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேமிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்லை மெடல் அடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுதான் முக்கியம். ஓகேங்களா? இண்டிவிஜுவல் ஈவெண்ட், அதாவது தனித்து போட்டிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டீமாக நீங்கள் விளையாடி இருந்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இல்லை நேஷ்னல் லெவலில் அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் சர்டிஃபிகேட்டாக இருந்தால் அது எலிஜிபிள் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 18லேருந்து 23க்குள்ளே இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 26 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 28 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க் அலோகேஷன் பாருங்கள். மார்க்கிங் வில் பி டன் ஆஸ் பர் டேபிள் கிவன் பிலோ. இப்போ நீங்கள் ஒலிம்பிக் கேம்ஸு, சம்மர் வின்டர் அதில் கோல்டு மெடல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 100, சில்வர் அடிச்சிருந்தா 96, பிரான்ஸ் மெடல் அடிச்சிருந்தா 92. ஜஸ்ட்டு பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ணியிருக்கீங்க, அதாவது நீங்கள் அந்த போட்டியில் கலந்துருக்கீங்க அப்படின்னா 80. ஓகேங்களா? உங்கள் அச்சீவ்மெண்ட் லெவலை பொறுத்து தான் அந்த மார்க் அலோகேஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி வேர்ல்டு சாம்பியன்ஷிப், வேர்ல்டு கப்பு அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா 90, சில்வர் அடிச்சிருந்தா 86, பிரான்ஸ் அடிச்சிருந்தா 82. ஜஸ்ட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 70. உங்கள் அச்சீவ்மெண்ட் லெவலை பொறுத்து தான் அந்த மார்க் இருக்கும். ஸோ டேபிளர் காலமில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு இருக்கும்? கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயராக தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கண்ட்ரியை ரெப்ரசன்டேட் பண்ணி மெடல் அடிச்சிருக்கீங்க, கோல்டு, சில்வர் இல்லை பிரான்ஸ் அடிச்சிருக்கீங்க,
சீனியர் லெவலாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஜூனியர் லெவலாக இருந்தாலும் ஓகேங்களா. ஸோ இந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதே மாதிரி மெடல் அடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் வின் பண்ணி சர்டிஃபிகேட் வின் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பாருங்கள். ஹைட் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 170, பெண்களாக இருந்தால் 157 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 162.5, ஃபீமேலாக இருந்தால் 150s இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் பாருங்கள். மேல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பேண்டட் 80, மினிமம் எக்ஸ்பேன்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா. எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 76, மினிமம் எக்ஸ்பேன்ஷன் 5 சென்டிமீட்டர். உங்கள் ஹைட்டு ஏஜுக்கு தகுந்த வெயிட், அதாவது ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும். ஸ்பெக்ஸ் போட்டவங்க ஸ்பெக்ஸ் போடாதவங்க 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அன்கரெக்டட் விஷன், கரெக்டட் விஷன் ரெண்டுமே காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ஐசைட் விஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் பாடி டேட்டூஸ் அலோடு இல்லை, இருந்தாலும் ஒரு சில பார்ட்டில் இருந்தால் அதை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் செலெக்ஷன் போகிறப்ப அந்த டேட்டூ பற்றின சைஸு டீட்டெயில் அதெல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஹவு டு அப்ளை 25th ஜூலை தான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ லாஸ்ட் டேட் August 20க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அப்ளிகேஷன் ஃபீ 147 rupees இருக்குது. ஜென்ரல் ஓபிசி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டபிள் ஜிடி போஸ்ட்டுக்கு 147.20 நீங்கள் பே பண்ணணும். இதுவே நீங்கள் பெண்களாக இருக்கீங்க, எஸ்சி எஸ்டி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ராவலிங் அலவன்ஸு, டிஆர்என்எஸ் அலவன்ஸு அதெல்லாம் வந்து அவங்க பே பண்ண வில் பி பேடு டு தி கேண்டிடேட்ஸ். அதாவது ட்ராவலிங் அலவன்ஸு, டிஆர்என்எஸ் அலவன்ஸ், இந்த போக்குவரத்து சலுகை, டிஏ அதெல்லாம் தரமாட்டாங்க. அது எல்லாமே உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட் தான். அதே மாதிரி அங்கே செலெக்ஷன் எல்லாமே உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 1 day அங்கே ஸ்டே பண்ணி உங்கள் செலெக்ஷனை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தான் வந்து பண்ணிக்கணும். அவங்க எந்த ஒரு சலுகையும் வந்து தரமாட்டாங்க. நீங்கள் செலக்ட் ஆகி இந்த கான்ஸ்டபிள் ஜிடியாக செலக்ட் ஆகி பிஎஸ்எஃப்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அப்போ தான் உங்கள் அலவன்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அலவன்ஸ் அதெல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும், டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதுக்கு எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க, மெடிக்கல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. போன வருஷம் அனௌன்ஸ் பண்ணாங்க, மறுபடியும் அதே மாதிரி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வருஷம் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். பட் இருந்தாலும் நிறைய பேர் இதை ட்ரை பண்ணுறதில்லை. ஏன் ட்ரை பண்ணுறதில்லை அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் இப்போ ஸ்போர்ட்ஸில் மெஜாரிட்டி நிறைய பேர் வந்து ஆர்வமாக இருக்காங்க. சில பேர் சர்டிஃபிகேட்டும் வச்சுட்ருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க கம்பல்சரி ட்ரை பண்ணுங்கள், அதை மிஸ் பண்ணாதீங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.